தமிழக காங்கிரஸில் செல்வ பெருந்தகைக்கு எதிராக மாவட்ட தலைவர்கள் டெல்லிக்கு படையெடுத்த விவகாரம் சமீபத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. சற்று அணைந்திருந்த இப்பிரச்சினைக்கு மீண்டும் நெருப்பு மூட்டி குளிர்காய கார்த்தி சிதம்பரம் தொடங்கியிருக்கிறார் என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து காங்கிரஸ் மூத்த நிர்வாகி ஒருவரிடம் பேசினோம். தேர்தல் நெருங்கினாலே தமிழக காங்கிரஸ் கமிட்டியில் கோஷ்டி பூசல் தலைதூக்குவது வழக்கம்தான். கட்சியின் மூத்த தலைவர்கள் தங்களுக்கும் தங்களது ஆதரவாளர்களுக்கும் சீட்டு வாங்குவதற்காக டெல்லியில் முகாமிட்டு காய் நகர்த்துவார்கள். KS அழகிரி தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்தபோது இந்த கோஷ்டி மோதல் இல்லாமல் இருந்தது. ஆனால் செல்வ பெருந்தகை தலைவராக பொறுப்பேற்ற ஓராண்டில் உச்சகட்ட உட்கட்சி மோதலை எதிர்கொண்டு வருகின்றது. அவர் கட்சியின் மூத்த தலைவர்களையோ முக்கிய நிர்வாகிகளையோ கலந்தாலோசிக்காமல் தன்னிச்சையாக முடிவெடுக்கிறார் என்று குற்றம் சாட்டுகிறார்கள். எனவே தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து அவரை நீக்கியாக வேண்டுமென 20க்கும் மேற்பட்ட மாவட்ட தலைவர்கள் போர்க்கொடி தூக்கினர். பிப்ரவரி 19ஆம் தேதி டெல்லியில் முகாமிட்ட இவர்கள் காங்கிரஸ் மேலிட தலைவர்களை சந்தித்து செல்வ பெருந்தகையை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். ஆனால் அவர்களை சமாதானப்படுத்தி காங்கிரஸ் மேலிடம் அனுப்பி வைத்தது. தனது தலைவர் பதவிக்கு ஆபத்து இல்லை என நினைத்து வந்த செல்வ பெருந்தகைக்கு தற்போது கார்த்தி சிதம்பரம் மூலம் திடீர் பிரச்சனை தொடங்கியுள்ளது. 2010 செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியில் இணைய காரணமாக இருந்தவர் ப. சிதம்பரம். எனவே ஆரம்பத்தில் சிதம்பரத்தின் ஆதரவாளராக அவர் செயல்பட்டு வந்தார். சில ஆண்டுகளிலேயே அவரிடமிருந்து விலகி தனி ஆவர்த்தனம் காட்டத் தொடங்கினார். இந்த நிலையில் செல்வ பெருந்தகை கட்சியின் தலைவரான பிறகு அவரது செயல்பாடுகள் மீது கார்த்தி சிதம்பரத்திற்கு கடும் அதிருப்தி ஏற்பட்டது. தனது ஆதரவாளர்கள் ஏற்பாடு செய்த இஃப்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்ற கார்த்தி சிதம்பரம் தலைவர் பதவிக்கான தனது ஆசையை அங்கேயே வெளிப்படுத்தி இருக்கிறார். இளங்கோவன் மறைவுக்கு பிறகு அவரின் ஆதரவாளர்கள் எந்த தலைவர் பின்னால் செல்வது என்று தெரியாமல் திணறி வருகின்றனர். இந்த நிலையில் இளங்கோவன் ஆதரவாளர்களுக்கு தீநகர் நட்சத்திர ஓட்டல் ஒன்றில் கார்த்தி சிதம்பரம் கடந்த மார்ச் 23ஆம் தேதி மதியம் மட்டன் பிரியாணி உள்ளிட்ட 14 வகையான உணவுகளுடன் விருந்தெடுத்து அசத்தி இருக்கிறார். சென்னையைச் சேர்ந்த முன்னாள் மாவட்ட தலைவர்கள், இந்நாள் மாவட்ட தலைவர்கள் என 20க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். அவர்கள் மட்டுமின்றி கார்த்தி சிதம்பரம் ஆதரவு நிர்வாகிகள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் இந்த விருந்தில் கலந்து கொண்டுள்ளனர். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக தலைமையை மாற்ற தான் மேற்கொள்ளும் நடவடிக்கைக்கு துணை நிற்க வேண்டுமென கார்த்தி சிதம்பரம் இக்கூட்டத்தில் ஆதரவு திரட்டியிருக்கிறார். இதையடுத்து அன்றைய தினமே சென்னையை அடுத்த குரோம்பேட்டையில் மாவட்ட தலைவர் செந்தில்குமார் ஏற்பாடு செய்த இஃப்தார் விருந்தில் கார்த்தி சிதம்பரம் பங்கேற்றார். இந்நிகழ்ச்சிக்கு செல்வ பெருந்தகை ஆதரவாளர்களான தாம்பரம் நாராயணன், அசோகன் ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. இஃப்தார் நிகழ்ச்சியில் பேசிய கார்த்தி சிதம்பரம், சென்னையில் உள்ள இளங்கோவன் ஆதரவாளர்களை காரையில் சந்தித்து பேசினேன். தற்போது உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். உங்கள் அனைவரையும் என்னுடன் பயணிக்க அழைக்கிறேன். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து கட்சியின் கட்டமைப்பை பலப்படுத்துவோம். தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்போம். கடந்த முறை 25 தொகுதிகள் கிடைத்தன. 18இல் வெற்றி பெற்றோம். நம்முடைய கட்சியை இன்னும் பலப்படுத்த வேண்டும். தற்போதைய தலைமை மீது நீங்கள் அதிருப்தியில் இருப்பது எனக்கு தெரியும். மாற்றம் செய்வதற்கான பணியை தொடங்கிவிட்டேன். யாரும் கவலைப்படாமல் கட்சி பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று பேசி நிகழ்ச்சியை முடித்திருக்கிறார் என்றார் அவர். இதுகுறித்து காங்கிரஸ் அமைப்பு செயலாளர் ராம் மோகனிடம் பேசினோம். கார்த்தி சிதம்பரத்தை பொறுத்தவரை செல்வ பெருந்தகையின் நடவடிக்கைக்கு ஆதரவாகவே இருக்கிறார். கார்த்தி சிதம்பரம் அவரின் நண்பர்களை அழைத்து விருந்து கொடுத்தது உண்மைதான். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் தலைவர் செல்வ பெருந்தகையின் செயல்பாட்டை பாராட்டியிருக்கிறார். உண்மை இப்படி இருக்க சில கட்டுக்கதைகள் திடீரென பரவி வருகின்றன. அதேபோல் தலைவர் பதவியிலிருந்து தன்னை தூக்க சதி நடப்பதாக தலைவர் சொல்லியிருப்பதும் உண்மைதான் என்றார். இதற்கிடையே திருவள்ளூர் MP சசிகாந்த் செந்திலை தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக்க அவரின் உறவினரும் பிரபல யூடியூபரும் மறைமுகமாக வேலை செய்வதாக செல்வ பெருந்தகை தரப்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. இதன் தொடர்ச்சியாக சென்னை குடிநீர் வாரியம் வாயிலாக கழிவுநீர் இயந்திரம் வாங்கிய விவகாரத்தில் செல்வ பெருந்தகை மீது அந்த யூடியூபர் ஊழல் குற்றம் சாட்டியிருந்தார். அதையொட்டி தனது வீடு தாக்கப்பட்டதற்கு செல்வ பெருந்தகையின் தூண்டுதலே காரணம் என்றும், தூய்மை பணியாளர்கள் என்ற போர்வையில் கூலிப்படையினர் தன் வீட்டை சூறையாடி உள்ளனர் என்றும் குற்றம் சாட்டி இருக்கிறார் அந்த யூடியூபர். சென்னையில் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் இவ்விவகாரம் தற்போது டெல்லி காங்கிரஸ் தலைமை வரை சென்றிருக்கிறது. இந்த நிலையில்
தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவியில் மாற்றம் ஏற்படுகிறதா இல்லையா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். குமுதம் செய்திகளுக்காக செய்தியாளர் ரயான் பாபு. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். 70 ஆண்டுகால பாரம்பரியத்திலிருந்து ஒரு புதுமையின் குரல். தமிழர்களின் வாழ்வியலோடு கலந்துவிட்ட குடும்பத்தின் புதிய அடையாளம். குமுதம் நியூஸ் 24/7.